the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாப்டர் 26. இது வந்து ட்ரை எக்ஸெப்ஷன். என்னடா என்ன சொல்கிற, ட்ரைங்கிற எக்ஸெப்ஷனுங்கிற என்னடா சொல்கிறேன். அதாவது ஒன்று ட்ரை பண்ண ஆசைப்படுறேன், ஓகே, புதுசாக. அது என்ன ஆகும், சக்சீட் ஆகும் இல்லை ஃபெயிலியர் ஆகும். ஃபெயிலியர் ஆகும்போது ரொம்ப பெரிய ஃபெயிலியர் வேணாண்டா, டே என்னால் அவ்வளோ பெரிய லாஸ்லாம் எடுத்துக்க முடியாதுடா, நான் இங்கேயே நிறுத்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் சொல்லுது எப்படின்னா, ட்ரை பண்ணுங்கள், எக்ஸெப்ஷன் இருக்குது, அந்த எக்ஸெப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இஃப் தென் எல்ஸ் லூப்னா என்னங்க, இஃப்னா இதை பண்ணு, எல்ஸ்னா வேறு மாதிரி பண்ணு, இதை சொன்னால் இதை பண்ணுடா, அப்படின்ட்டு வேறு பண்ணுடா, அதுதான் இஃப் தென் எல்ஸ் லூப்பு. இந்த ட்ரை எக்ஸெப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மாதிரி எரர் ஹேண்ட்லிங் மாதிரி. இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் ஸ்ட்ரிங் ஃபார்மாட்டிங் பற்றி சொல்லியிருக்கேன், இது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, லெட்ஸ் டேக் எ டீப் டைவ். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரை எக்ஸெப்ட் எக்ஸெப்ஷன். ஓகே, அதாவது ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, அது சரியாக வராட்டி அந்த எரரை ஹேண்டில் பண்ணும். அதாவது எப்படி சொல்லலாம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது, பட் ஆனால் நான் வந்து சென்னையில் பிறந்த பையன். ஸோ தமிழ்நாடு ட்ராவல் பண்ணி எனக்கு பிடிக்கும், அதுமாதிரி இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு பிடிக்கும், எப்படி உலகத்தில் எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ண பிடிக்கும், அதே மாதிரி ட்ராவலிங் எனக்கு ஆக்சுவலாக பிடிக்கும். இப்போது ஒரு விஷயம் நான் ட்ரை பண்ணுறேன், சென்னையிலேருந்து மும்பைக்கு போக ட்ரை பண்ணுறேன் ரோட்டில். அதை ட்ரை பண்ணும்போது நான் என் வழியை தொலைக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸெப்ட் பிளாக் வந்து ஒரு ட்ரை பண்ணுறேன், அந்த எக்ஸெப்ட் பிளாக் வந்து எனக்கு வந்து ஒரு எரரை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு ஃபைனலி இர்ரெஸ்பெக்டிவ் என்னதானாலும் எனக்கு ஃபைனலி ஒரு ரிசல்ட் கொடு அப்படின்னு சொல்லும்போது, மிஸ்டேக் இருக்கோ இல்லையோ எனக்கு போய் எக்ஸிக்யூட் பண்ணிவிடுவேன். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோடை நான் ட்ரை பண்ணும்போது அந்த எக்ஸெப்ட் பிளாக் வந்து லெட்ஸ் யூ ஹேண்டில் த எரர். எல்ஸ் பிளாக் வந்து இது இல்லாட்டி அதாவது இப்போ மும்பை டு நான் வந்து சென்னை டு மும்பை வந்து நான் வந்து கர்நாடகா வழியாக போகிறேன் இல்லை ஆந்திரா வழியாக போகிறேன், இஃப் தென் எல்ஸ். சரியா, ஃபைனல் பிளாக் வந்து லெட்ஸ் மீ எக்ஸிக்யூட் த கோட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ரிசல்ட் ஆஃப் த ட்ரை. ஓகே, தப்போ இல்லையோ எனக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். நான் எப்படியோ போய் சேர்ந்துடுறேன், அதான் உங்கள் விஷயம். இப்போது இது வந்து எப்பவுமே ட்ரைன்னு சொல்லிட்டு இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சில கோடை ட்ரை பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு லெக்சர் நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் கூட 2-3 கோடை பார்ப்போம். ஏன்னா வந்து பெரிய லெக்சர் கிடையாது, ஏற்கனவே ஒரு விதத்தில் பார்த்தது தான், இன்றைக்கி கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். இதாங்க பிரிண்ட் எக்ஸ் எக்ஸெப்ட் வந்து நேம் எரரு இல்லாட்டி சம்திங் எல்ஸ் வென்ட் ராங். ஓகே, அதாவது வேரியபிள் எக்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டு ஆர் சம்திங் எல்ஸ் வென்ட் ராங். இது வந்து மெனி எக்ஸெப்ஷன்ஸு. ஓகே, 2 இருக்குது, ஒரு எக்ஸெப்ஷனு மெனி எக்ஸெப்ஷன்ஸு. எல்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ பாருங்களேன், நான் வந்து ஒரு பிரிண்ட் ஹலோ பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண போகுது, ஏன்னா வந்து எந்த எரருமே கிடையாது, சம்திங் வென்ட் ராங், இங்கே ராங்கே கிடையாது, இல்லை நத்திங் வென்ட் ராங். இது பார்ப்போமா நம்ம. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை பிரிண்ட் பண்ணுறேன், எல்லாமே கரெக்ட் தானே, இல்லை எதுவுமே ராங் இல்லை. இப்போ பாருங்கள், ஹலோ நத்திங் வென்ட் ராங், அவ்வளோதான் விஷயமே. இப்போ அதே மாதிரி இந்த ஃபைனலி வந்து எப்படின்னா, ரிகார்ட்லெஸ் எரர் இருக்கோ இல்லையோ எக்ஸிக்யூட் பண்ணுறோம், அதான் அப்பவும் சொல்லணும் நம்ம. இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஃபைலை நான் வந்து ரீட் பண்ண ட்ரை பண்ணுறேன், இந்த ஃபைல் வந்து என்கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இது கண்டிப்பாக ஒரு ராங் கொடுத்து தான் ஆகும். சரியா, இது நான் காப்பி பண்ணிக்கிறேன், பட் இது ஒட்டி காமிச்சிக்கிறேன் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணுறேன், எனக்குன்னு சொல்லிட்டு டெமோ ஃபைல் டாட் டிஎக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடையாது. அப்போ நான் என்ன ட்ரை பண்ண முடியும், அப்போ சம்திங் வென்ட் ராங் வென் ரைட்டிங் த ஃபைல், இது ஃபைனலி சம்திங் வென்ட் ராங் வெல் ஓப்பனிங் த ஃபைல். ஓகே, இது நம்ம வந்து இதை ரீட் தான் பண்ணுறோம், இது ஓப்பனே பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த எக்ஸெப்ட் தான் ஃபஸ்ட்டு வரும். ஓகே, ஏன்னா இது உள்ளுக்குள்ளே ஒரு இது, நம்ம இதை ரைட்டே பண்ணல. நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா. பாருங்க, சம்திங் வென்ட் ராங் when opening the file, பிகாஸ் ஃபைலே இல்லையே, அப்போ எதை வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ ஒரு எக்ஸெப்ஷன் நம்ம பண்ணலாங்க. எக்ஸெப்ஷன்னா என்னன்னா, சில
அன்அக்செப்டபிள் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணவே கூடாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 சொல்லி டிஃபைன் பண்ணுறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், எக்ஸ் வந்து எப்பப்போ லெஸர் தென் 0 இருக்கோ இதெல்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுப்பா, சாரி there is no numbers below 0 அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஓகேவா, இது எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போமா. இது வந்து ஒரு மாதிரி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இது எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போமா. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த இதை பாருங்களேன், எக்ஸ் வந்து ஹலோ. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும் ஹலோ வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு சொல்லி தெரியும், ஏன்னா இது லெக்சர் 26. பட் இஃப் நாட் டைப் இஸ் இன்டிஜர்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா இது ஸ்ட்ரிங், ரேஸ் டைப் எரர் ஒன்லி இன்டிஜர்ஸ் ஆர் அலோட். ரொம்ப சிம்பிள் தானே, அது என்னன்னு சொல்லி பார்ப்போமா நம்ம. அவ்வளோதான், பாருங்க டைப் எரர். இப்போ இது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், இது என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன், ஃபார்மேட் பண்ணுறேன், அப்புறம் 2 டிஜிட்ஸுக்கு ஃபார்மேட் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் மல்டிப்புளாக இருந்தால் எப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் நான். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கோடாக எடுப்போம். இது பார்த்துக்கோங்க, ஒவ்வொன்றா கோடாக எடுப்போம். இந்த ஃபஸ்ட்டு ப்ரைஸு, ஓகே, இதை ஃபார்மேட் பண்ணுறேன். என் ப்ரைஸ் வந்து $49 சொல்லிட்டு ஃபார்மேட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ 2 0 வச்சு நான் பண்ணுறேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், நிறைய இடத்துல பார்த்தது தான், திரும்பி பார்க்குறோம். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே, டெக்ஸ்ட் டாட் ஃபார்மேட் சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ மல்டிபிள் வேல்யூஸ் இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். அந்த மல்டிபிள் வேல்யூஸ்க்கு 3 கொடுத்துருக்கேன். So I want 3 pieces of item number 567 for $49.00. இவ்வளவுதான் இங்க. அவ்வளவுதான். ஸோ இதை பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புறேன் நான். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் வழக்கம் போல் எங்கே காண்டாக்ட் பண்ண சொல்லி தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண தான் வந்து எல்லாமே ஈஸியாகும். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ண பார்க்குறேன். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ட்ரை எக்ஸப்ஷனை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேளுங்க, தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.